ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி இன்னொன்று ஒரு ஹெல்த்தி ரெசிபி சொல்கிறேன். லட்டு. இது எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த் வைஸ் ரொம்பவே சத்தான ஒரு லட்டு இது. சத்து மாவு லட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது லட்டு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஈவன் சுகர் பேஷண்ட்கும் சாப்பிட்லாம் இது லட்டு. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நான் இங்கே ரெட் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணால் வேறு ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறது. ஆனால் ஹெல்த் வைஸ் பார்த்தா ரெட் ரைஸ் ரொம்பவே ஹெல்த்தி. இந்த ஹெல்த்தி லட்டு இருக்கிறனால நான் இங்கே ரெட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெட் ரைஸ் ரொம்பவே நல்லா வறுக்கணும். இது நான் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். மித்த எல்லாமே நான் அரை ஒரு 250 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். இது நல்லாமே வறுக்கணும். நல்லா வந்துட்டப்புறம் வாயில் போட்டு பாருங்க வெந்துருச்சா இல்லையா. அதே மாதிரி வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு அதை தோல் எடுத்துருங்க. வேர்க்கடலை ஒரு தோல் எப்படி இருக்குன்னு ஒரு மெத்தடில் சொல்லியிருக்கிறேன்னா அது மாதிரி பண்ணி பாருங்க. அது நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். பொங்கல் பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாமே நல்லா வறுத்துருங்க. கேஷ்நட்டும் பாதாம் அப்புறம் 6 ஏலக்காய் அதுவும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறிட்ட அப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். 2-3 ஸ்பூனு நெய் போட்டுட்டு கொப்பரை அதுவும் நான் 250 கிராம் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். எல்லாம் போட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சிருக்கிறேன். நான் அரிஞ்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நான் சொன்னேன்ல வேர்க்கடலைக்கு இது மாதிரி நான் ஒரு மெத்தட் பார்த்துருக்குறேன். அது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதனால நல்ல மெத்தட் தான். அல்க்கு எங்கேயும் ஆகாது, அது தோல் எங்கேயும் பறக்காது. இது மாதிரி பண்ணி பாருங்க. நான் வெல்லம் ஒரு கட்டி ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் நான் ஃபுல்லாக அரைச்சிட்டு பவுடர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே கொப்பரை போட்டிருக்கிறேன். வெல்லம் பாக்கு எப்படி எடுக்கணுன்னா அது ஒரு கையில் பிச்சு ஆகினாவே போதும். ரொம்ப இல்லாட்டி ஒரு கம்பி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் வெல்லம் இது வேக வச்சிட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப லட்டு ரொம்ப கல் மாதிரி வந்துடும். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இங்கே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் இது கொஞ்சம் பவுடர் ஃபஸ்ட்டே தனியாக எடுத்து வைக்கணுமா இருந்துச்சு. நான் மறந்துட்டேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு கிண்ணம் அரை கிண்ணம் மாவு எடுத்து வச்சுருங்க. ஆனால் இதுக்கும் நான் ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், 2-3 ஸ்பூன் அரிசி மாவு நல்லா வறுத்துட்டு இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம இதை நல்லா லட்டு பிடிச்சி பார்த்து கொஞ்சம் ஹுஷாராக பண்ணிக்கோங்க. சூடாக இருந்துச்சு. இது மாதிரி லட்டு பிடிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வைங்கோ. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி ஒரு லட்டு. இது லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.